எடுத்துக்கலாம். ஒரு பயம் சாவக்கூடாது. ஏன்னா விட்டுட்டீங்கன்னா பொட்டைக்கு பாருங்க 2 இன்ச்சு அந்த 2 முடிச்சு விட்டேன். ஒரே ரிலாக்ஸ் வச்சிருச்சு. கையால எடுத்துட்டு போக மாட்டேங்குது ஸ்மோக்கருக்கு. வச்சுடுறா இந்த மரம் ஒரு 4 எடுத்துக்கோ. இல்லை இந்த மரம் 5 எடுத்துக்கோ. ஏன்னா ஸ்னோ நேக்ஸ் செய்யணும். அது ஒரு ஸ்டிக்கிங் மரவா. கடைசி ஒன்று இருக்கு. என்னடா லூசு மண் போடும். கலர் மரம் இருக்கான்னு இல்லை. அதனால இந்த வெள்ளை மரத்தை போடும். அந்த படிக்கட்டு எதுவுமே போட்டாங்க. எல்லா இடத்துலயும் படிக்கட்டு போட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் படிக்கட்டு போட்டனால ஏறுறதுக்கெல்லாம் இந்த இடம் ஈஸி. எனக்கு இந்த இடம் ஓகேவா இருக்கு. நான் கீழே இறங்குறதுக்குன்னா கண்டபடி நின்றுடுவேன். ஓகே, நம்மளோட ஸ்னோவான் பாமி அது எனக்கு கட்டினா இப்படி குஷி ஆயிடுச்சுங்க. எனக்கு செம்ம குஷி ஆயிடுச்சு. செஞ்சுங்க. அதுதான் 2 ஃபர்னன்ஸ், 2 ஸ்மோக்கர், ஒரு ஸ்மோக்கர், இன்னொரு ஸ்மோக்கர், கலர் ஸ்மோக்கர். இது பார்த்துக்கோங்க 2 ஸ்மோக்கர். இந்த மாதிரி வச்சுருக்கேன். டைமண்ட் பிகாக்ஸ் சாவ போதுங்க. ஐயோ, நம்ம இனிமேல் இந்த டைமண்ட் பிகாக்ஸ் வச்சுட்டு அயன் பிகாக்ஸா கொஞ்சம் ஒரு சின்ன ஆயிரும். அப்புறம் போக 3 டைமண்ட் கிடச்சோன்னே திருப்பி ஒன்னொரு டைமண்ட் பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த டைமண்ட் பிகாக்ஸ் ஆகிறதுக்குள்ள லாவால போய் அப்சூட் நிறுத்தி நகர் போட்டு செய்வேன். நான் செஞ்சு காய்க்கிறேன். ரொம்ப சீன் வேணாம். இது மாதிரி சீன் போடணும். அசிங்கமா போடுறேன். வீடியோ போகிற டைம் 30 நிமிஷங்க. 30 நிமிஷம் கரெக்டா 1 செகண்ட். ஓகேவா? ஓகே, வச்சுடுறாடே. நம்ம பாட்டு எவ்வளவு போயிருக்கோம். ஆனா இது எத்தனாவது பாட்டு கைஸ் உங்களுக்கு தெரியுமா? பார்ட் 4 பார்ட் 6 அப்ப இது பார்ட் 7. ஓட அப்ப இது பார்ட் 7 பார்ட் 7 இது. நம்ம பேயா லைனே போறோம். நம்ம அப்படியே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலைல உண்டு கேட்கறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்மளோட வியூஸஸ் காலைல உள்ள சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் உங்க காலைல உண்டு கெஞ்சி கேட்கறேன். இல்லாட்டி நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லலாம், ஏதாச்சும் சொல்லணும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி 4-5 புறா செத்து போகும். அப்புறம் டாகி வேகமா போய் காலில் முடிஞ்சு அடி சுத்துவோம். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நடக்குமா? அதனால அப்புறம் நீ எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கும்போது தலையில தேங்காய் வந்து விழும். பார்த்துக்கோங்க. இல்லை தேவையா? தேவையில்ல. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். என்னென்னலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீ நடுவு என்னென்னா சொல்றான் பாருங்க. கம்பி கட்டணத்தை இழுத்து போடுறாங்க. என் வாயில மற்றொரு நாக்கு கருநாக்கு சொன்னா பழிக்கிறோங்க. நான் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஒழுங்கா ஒரு சப்ஸ்கிரைபர் சமைச்சு ஏறணும். ஒன்றும் முட்டையிலேயே கிடக்குது. நம்ம சேனல் இப்படியே போன க்ளோஸ் பண்ணா போக மாட்டேங்குது. ஒழுங்கா
வேணான்னு கேட்டா நம்மளுக்கு வந்து அயன் தேவை. அதான் அயன் எடுக்க போகிறேன். நம்ம அயன் எடுக்கிற பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. அப்படி குதிச்சிரு. ஆஹா போயிட்டு அயனெல்லாம் எடுத்துட்டேன். வார்டன் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு அயனெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ரெக்கார்டிங் எங்க போச்சுன்னே தெரியலங்க. நான் அயன்லாம் எப்படியோ எடுத்துட்டேன். ஆனா ரெக்கார்டிங் காணா போச்சு. நான் கட் பண்ணவே இன்ஷால்லா நான் சத்தியமா கட் பண்ணல டைம்காக. ஆனா ரெக்கார்டிங் காணா போச்சு. சத்தியமா கைஸ் ஐ அம் சாரி. கைஸ் சாரி. நான் even பண்ண ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. எங்க போச்சு? தலை வச்சிருச்சு எங்க நடுவுல வச்சு. இங்க 2 ஸ்டாக் எடுத்துக்கலாம். அப்படியே தூக்கி போடுவோம். ஓடி 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 16 முடிச்சு. இன்னொரு 16. ஹோலி 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 தண்டனக்கா ஹோலி தண்டனக்கா ஹோலி. திரும்பி நம்ம செய்யும் போனீங்கன்னா நேம் டேக்லாம் எடுத்துங்க. அந்த வார்டன் பிளேஸ்ல தான் செஸ்ட் இருந்துச்சு. அந்த நேம் டேக் எடுத்து ரீஜெனரேஷன் டைமண்ட் ஆசார்னர் கூட அங்க அடிச்சிச்சு. கேண்டல் கூட யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் டச்சா சோல் ஸ்பீடான்னு தெரியல. என்னமோ ஒரு புக்கு கிடைச்சிச்சு. அதை கூட எடுத்தாங்க. இத்தனையும் பண்ணிட்டு மண்டை மேல உழக்கும். அண்டையா மறந்துட்டியாடா? அந்த மாதிரி 2 ஆப்பர் செஞ்சுக்கலாம். இது ஆப்பரா ஊப்பரா? அங்க ஊப்பர்னு போட்டிருக்கு. ஆனா என் வாயில வருது ஆப்பர். எனக்கு ஊப்பர்னு சொல்ல வாயில வராது. ஓகே, எனக்கு ஊப்பர்னு சொல்ல வாயில வராது கைஸ். நான் இத்தனால ஆப்பர் ஆப்பர்ட்டு இருக்கேன். ஆமாங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா புக் இருக்கு. அது எப்படி கிடைச்சிச்சு தெரியல. நம்மளோட மைண்ட் ப்ரூஃப் பாட்டை நான் எங்க பார்த்தேன்? நானாவது என் மைண்ட் ப்ரூஃப் பாட்டை பார்க்கறதாவது நான் அப்லோட் பண்ணிட்டு வேற யாராச்சும் என்னோட நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க போயிட்டு அப்லோட் பண்ணி 22 வீடியோ போயிடுதுன்னா என் நேரம் போயிட்டு அங்க உட்காந்து ஸ்கிப் பண்ணி இருப்பேன். வீடியோ வந்திருக்கா? வரல. வீடியோ வந்திருக்கா? வரல. This is my entertainment. Your entertainment is இருங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். Your entertainment is your subscribers. Your ஐயோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ போட்டா அது உங்க என்டர்டெயின்மெண்ட். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறவங்களுக்கு வீடியோ போட்டா அது என் என்டர்டெயின்மெண்ட். நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் என்னோட தோப்பிட்டீங்கன்னா ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன யார் வீடியோ போட்டோன்னு தெரியல. இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஓகேவா? அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஓகே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. எனக்கு குஷி ஆயிடுச்சு. இதை கட்டிட்டோன்னே குஷி 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 தான் குஷி குஷி போய் ஓகே ஃபர்ஸ்ட் பர்சன்ட் மாத்திரம் ஆஃப் பண்ணிடணும். ஸ்னோ வரம் பாவம். ஏன்னா செஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. வெளியில கொட்டின்னு கிடக்கும். செஸ்ட்டை நான் ஃபுல் ஆக விட மாட்டேன். இனிமேல் நான் ஆன் பண்ண மாட்டேன். எனக்கு நம்மளுக்கு தேவையானதான் கிடச்சிச்சு. எதுக்கு இந்த ஸ்னோ ஃபார்ம் கட்டினானா உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும். நீங்க பார்த்து கட்டிப்பீங்க. அப்புறம் எனக்கு வந்துட்டு டெக்கரேஷன் கீழே அழகா ஸ்னோ டெக்கரேஷன் வைக்கணும்னு ஆசை. ஃபுல்லா வெள்ளையா இருக்கணும். எனக்கு ஃபுல்லா டெக்கரேஷன் வைக்கணும்னு ஆசை. அதுக்காகவும் கட்டிடுது. தேவையான அளவு கிடைச்சிருச்சு. நம்ம இப்ப இடத்துல கொஞ்சம் கீழே வெள்ளையா ஆக்குவோம். அடுத்த பாட்டில் ஆக்கிறேன். பார்ட் 8ல ஆக்கிறேன். பார்ட் 8ல வந்து கீழே அதான் வேலையே இல்ல. அது வேற டக்குனு வீடியோ முடிஞ்சிருமே. டக்குனு 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 டக்குனு. அதனால பார்ட் 8 மாரி இருக்குது. அடுத்ததுல நான் ஏதாச்சும் போய் ஃபார்மை தேடி எடுத்துட்டு வந்து நம்மளோட செவரில் கட்டும். செவரில் ஒரு
ஓகே வாஷிங் மிஷின் ஓடுறதுக்கு டூன்னு சத்தம் இருக்கு. இதை உடச்சி விட்டு இதையும் உடச்சி விட்டுட்டு இப்போ பாருங்க நான் லூசு மாரி சைடில் வைப்பேன். நீங்கள் முன்னாடியே சைடில் வச்சுட்டு மேலேயும் 2 வச்சுக்கோங்க. முக்கியமாக 1 2 3 4 5 6 ஆப்பர் தேவை. இது நீங்கள் செய்யறதுக்கு தயவு செஞ்சு 6 ஆப்பர் எடுத்துக்கோங்க. என்னமே தயவு செஞ்சு மண்டை குழம்பி ஆகுங்க. இப்போ அங்கே 2 வேணும். அது நான் திருப்பி போயிட்டு மைனிங் பண்ணணும். இருங்க அயன் இருக்கா? மைனிங் பண்ணுவேன். நான் கேவுக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா அந்த கேவை இழுத்து மூட போகிறேன். ஏன்னா அந்த கேவுக்குள்ளே ஆல் ரிசோர்ஸஸையும் பேக் பண்ணிட்டேன். அந்த கேவை இழுத்து மூட போகிறேன். ரெஸ்டோன் டஸ்டின் இருந்தால் மட்டும் போய்ப்பேன். அந்த கேவை இனிமேல் இழுத்து மூட்ட வேண்டியதுன்னா எனக்கு கேவுக்குள்ளே ஆள் எடுத்தேன். இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் இருக்கான்னு. கேவா இந்த ஆன் பண்ணிட்டு செஸ்ட்டுக்குள்ள ஒரு டைமண்ட் இருக்குது. ஸ்டோனுக்கு எந்த செஸ்ட்? அந்த செஸ்ட் எது செஞ்சதே தண்டத்துக்கு வச்சிருக்கேன். இது ஃபில் ஆகிட்டா அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு தண்டத்துக்கு தான். இப்போ கேண்டலு ஆசார்மரு நிலா 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 அழகா இருக்குல்ல நிலாவே நிலா உயிரின் உட்டை வச்சுட்டு இந்த பொட்டேட்டோ வச்சுனா நான் பார்க்குறேன். நீங்கள் உட்டு மட்டும் புது பொட்டேட்டோ போ நீ வர. ஐயோ டைமண்ட் பிகேக்ஸை மறந்தே போயிடுறாங்க. நீ தாண்டா சவா குட்டினாவா அடிக்கிறடா. ஆனால் அயன் ஸ்வாட் இதுக்கும் நல்லா பவர் அடிக்கும். ஆனால் அயன் ஸ்வாட் நம்ம அயனில் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம். அதுக்கு அயன் இருக்கணும். அடுத்த பாலை பாருங்க எக்கச்சக்கமாக அயன் எடுக்கிறோம். ஆனால் அடுத்த பால் என்னடா இந்த ஆப்பருக்குள்ள எழுதி. ஆனால் நீங்கள் மேலே செஸ்ட் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மேலே செஸ்ட் வச்சுக்கோங்க. எனவே குழம்பிடாதீங்க. தயவு செஞ்சு மேலே செஸ்ட் வச்சுக்கோங்க. சரி மேலே ஆப்பர் வச்சு ஆப்பருக்கு மேலே செஸ்ட் வச்சுங்க. அந்த ஆப்பர் வந்துட்டு இந்த ஸ்மோக்கரோட கனெக்ட் ஆகிருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சைடில் உள்ள 2 செஸ்ட் கூட கனெக்ட் ஆகிடக்கூடாது. இந்த ஆப்பரோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே பாய்ஸ். Okay guys. இந்த ஆப்பரை வச்சு பாருங்க. நான் லூசு கோமாளித்தனமா பண்ணுவேன். இந்த ஆப்பரை வச்சு அந்த செஸ்ட்டை போய் கேட்டுங்க. இப்போ இந்த ஆப்பரை வச்சுடுவேன். அந்த லூசுதே நான் லூசு தரமா பண்ணிடுவேன். ஐயோ இப்போ வேலை போயிட்டு திருப்பி ஆப்பர் வைப்பேன். கிளாஸ் வச்சு நாஸ்தியே பண்ணிடுவேன். நீ மேலே ஏறுறதுக்கு கிளாஸ் வச்சு கண்டாயா ஆக்கிடுவேன் எனக்கு. இங்கே 2 செய்யோ கண்டாவி கருமோ. தயவு செஞ்சு நீங்கள் கேவலமாக யாரும் காமெடி பண்ணிடாதீங்க. இந்த மாரி வச்சு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறீங்க. காமெடி பண்ணிடாதீங்க. இந்த மாரி கேவலமா வச்சு என்ன மாரி காமெடி பண்றது உலகத்துல யாரால முடியும். நான் இப்பதான் போய் வீடியோ பார்த்துட்டு வந்தேன். எப்படி செய்யறதுன்னு இப்பதான் முழுசா வீடியோ பார்த்துட்டு வந்தேன். யாரோட வீடியோனா சொல்ல மாட்டேன். நான் அடுத்த பாடம் தான் சொல்லுவேன். இதெல்லாம் உடச்சு விடு. அப்புறம் பாருங்க இந்த எண்ணெய் எடுத்துட்டு வந்து போடுவேன். ஐயோ அந்த லூசுல நான் லூசு இது போட்டு நான் இப்போ என்ன கேவலமா பண்ணி வச்சிருக்கோம். பின்ன இந்த இடத்தையே நாஸ்தி ஒரு செகண்ட்ல பண்ணிடுவேன். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டைம் என்ன சொல்றேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க லைக் கூட பண்ண வேணாம். தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.
எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் சேனல். இப்போ நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு எவ்வளவு கவலையா தெரியுமா இருக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வராது. இது ஒரு 16, இதுல ஒரு 16 நான் ஒர்க் பண்ணேன். அதுதான் சொன்னேன் சைட்ல வைங்க நீ. நான் பாருங்க கேட்கல லூஸ் தாமா எப்படி ஜம்ப் போட்டு கேவா போயிட்டு பேசாம ஆப்பரே செஞ்சுட்டு வந்துடும் அப்படின்னு போயிட்டு இப்பதான் போயிட்டு ஃபர்னஸ்ல போயிட்டு எடுப்பேன். 6 இருக்கு அப்போ 7 ஆப்போசி செஸ்ட் மலவா அதுக்கு 2 செஸ்ட் இருக்குடா. அப்ப சைடுல 2 வைக்கணும் மலவா. அதுக்குதான் போயிட்டு வெள்ளை மரம் எடுக்கிறேன். நீ பாவமே ஆக்ஸ் அது ஒட்டச்சிக்கிட்டீங்க. எப்படி ஆக்ஸுக்கு 6 ஹெல்த்ல தான் இருந்துச்சு. எப்படி ஒரே லாஸ் செஞ்சிட்டீங்களா? அது போன பாட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்ஸ்ல யூஸ் பண்ணி 6 ஆட்ல தான் அது விட்டுருப்பேன். அவன் இந்த ஒரு அடியிலே உடச்சிக்கிச்சு. இந்த சாடஸ் ரொம்ப பச்சை இருக்கிற மாதிரி இல்லை சொன்னவன்னு மாப்பிது. சரி நான் என்னோட ஃபோன் மைக்கில் இருந்து கேட்டு இந்த சாடஸ் கண்டுபிடிச்சுவேன். டெய்லி இருடா உனக்கு கேவலமாக்கி விடுறேன் இந்த சாடஸ் அப்படின்னு சொல்லி கேவலமாக்கி ஒரு இருமா இது ஓக் பிளாங்க் மாதிரி உருக்கிட்டு இருக்கு இவ்வளோ. இது ஓக் பிளாங்கே வச்சிருவோம். மரம் வேஸ்ட்டுங்க. ஓகே எடுத்து ஓக் பிளாங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. என்னடா இது கேவலமா விழுந்து. ஆஹா ஆப்பிள் செய்யறதுக்கு 5 இல்ல வேணும். சைடுல 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 ரைட் ஹேண்ட் சைடுல 2 அப்புறம் கீழ 1 வச்சு நடுவுல செஸ்ட் வச்சா வரும். அது 5 வேணுங்க 5 வேணும். ஓகே 5 வந்துருச்சு. இவா செட்டிங் போ கிரியேட்டிவா வாங்கிட்டீங்க. நார்மல்ல இருக்குது இப்படி அது பிராக்டிஸா அது போட்டு வந்துட்டு இப்படி இந்த கமெண்ட்க்கு போயிட்டு இந்த கிளைமேட்னு ஒரு லூசுக்காரன் இருக்கும். இன்னத்துக்கு இதை சேஞ்சிங் டு கிளியர் வேர்த்தரை கொடுத்தா உங்களுக்கு நம்ம இன்னும் டைரி மாட்டோம். இப்போ தான் நான் தண்ணி அது யூஸ் பண்ணிட்டீங்க. பேக் பண்ணவா சாவி சாவி மழை பெய்யுது திருப்தியோட வரீங்க சாவுங்கடா சத்த இது கூட்டார் மாதிரி ஸ்கேட் அது சரி நம்ம போகும். அது நேம் டேக் வச்சு டிஸ் பண்ணாத மாதிரி பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு நேம் டேக் பேர் வைக்கணுமே. பேருக்கு ஆங்கிள் வேணுமே. ஆங்கிளுக்கு 3 அயன் பிளாக் வேணுமே. அயனுக்கு என்ன வேணும்? மைனிங் பண்ணணும். சோம்பேறியா இருக்குது. போயிட்டு மைனிங் பண்ணிட்டு வரணுங்க. ஐயோ ஏன்டா இப்ப மைனிங் போறனா? 5 அயன் இருக்கா ஒரு ஆப்பர் செய்யணும். இன்னொரு சைடு வைக்க இன்னொரு ஆப்பர் வேணும். அந்த இன்னொரு ஆப்பருக்கு 5 இல்லைங்க. என்கிட்ட 3 மட்டும் தான் இருக்கு. 3 இருக்குன்னா 4 5 2 வீணும் அல்லவா. ஷிட் நான் 30ல தான் எனக்கு அயன் கிடைச்சு. அங்கே தோண்டுமா சரி எங்க அயன் கிடைச்சு அங்கே தோண்டுவாங்க. எங்க அயன் கிடைச்சு அங்கே தோட்டுவோம். தோட்டுமா குளிச்சுட்டு வந்து துண்டை வச்சு தலையை தொட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். தோண்டுவோம். ஆனா இந்த லக் எனக்கு பாருங்க அயன் கிடைச்சிரும். கொஞ்சம் தூரம் தான் போவோம் அயன் கிடைச்சிடும். ஆனா டாக்ஸி எடுத்துட்டோம். எனக்கு ஒரு டவுட். ஆனால் இன்னும் டேட் வந்து சட்னியில் எடுத்து ஒரே ஒரு கிளாவல் தான் தூண்டும். இந்த நேரத்துக்கு நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருந்த ஒரே ஒரு அயன் இல்லை எக்கச்சக்கமா அயன் கிடைச்சிச்சு. அது மிஸ் பாருங்க. அந்த கிராவலை உடச்சிட்டு நான் வேற பக்கம் போயிருந்தேன். இவ்வளோ அயன் கிடைச்சிடும். மிஸ் என்னோட கிராவல் வந்து கிராவல் மேலே காசு போடுறாங்க. போய் கிராவல் இனிமேல் நம்மளுக்கு அயன் தர மாட்டாங்க தெரிஞ்சிச்சு. ஆனால் 2 அயன் மேலே கிடச்சிருக்கு. சூப்பர் வாங்க நம்ம போவோம். மேலே போகிறதுன்னே ஒரு வழி ஆயிரும் பாருங்க. மேலே போகிறது இங்கே ஸ்டக் ஆயிடுறோம். திருப்பி தட்டுவேன் இங்கே போய் ஸ்டக் ஆயிடுவேன். திருப்பி தட்டுவேன் இங்கே போய் ஸ்டக் ஆயிடுவேன். ஒரு கையை இப்படி எடுத்து மூஞ்சில வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே
தூக்கி உழுது வை. ஏன்டா வெளியே எடுத்துனா 1.19.40 வருஷம்ல எதையாச்சும் நீங்க ஃபர்னஸ்ல எடுத்துட்டா திருப்பி அதை எடுத்து எதையுமே தட்ட முடியாது. அது ஒரு தடவை வெளியாயிட்டு வரணும். ஆனா 1.19.40 அப்படிங்கிறது எப்படி டவுன்லோட் பண்ணான்னு கேட்டா ஒரு குட்டி வீடியோ மாரி அடுத்த பாட்டுல தான் ப்ளே ஆகும். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் யாரு போட்டாலும் பரவாயில்ல, ஒரு லைக் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் வந்தா நான் அடுத்த பாட்டே போடுவேன். ஒரு லைக்னா நான் அடுத்த பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு போடுவேன். உங்களுக்கு மைண்ட்ல ஃப்ரீயா ப்ளே பண்ணணும் ஆசை இருக்கா? அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஐயா சொல்ல மாட்டேங்க. ஆஹா இப்படிலாம் வச்சுக்கோங்க. நான் இப்போ எப்படி வச்சேன் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இருக்காங்க. இப்போ இருங்க, பின்னாடி 2 முஸ்கான வைக்கணும். மறந்துட்டேன். 2 முஸ்கான். என்ன வரல? ஐயோ நான் 3 லிவர் இருக்கு. ஐயோ அந்த ஒரு லிவர் எது கண்டினியூஸா ஓகே. நீ தட்டி விடுறா. நாடாது இது கோல் மட்டும் தான் தேவை. எனக்கு இவனை பத்தி தெரியும். கோல் தலையா இதா நான் சார்கோல் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சார்கோல் நிறைய பேர் கோல்காக அலைவீங்க, டார்ச் லைட்காக அலைவீங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. இந்த மரத்தை எடுத்து ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணா சார்கோல்னு கிடைக்கும். அதான் கோல் தான். ஆனால் இது சார்கோல். அதுக்கு டார்ச் லைட் செய்யனா அப்புறம் உருக்குனாலும் அதுவும் ரொம்ப நேரம் தான் உருக்கும். அதனால கோலை விட ஒரு செகண்ட் கம்மியாக இருக்கும் சார்கோல். ஏன்னா அது செஞ்சுக்கலாம். இல்லாட்டி இல்லை ப்ரோ நான் கோல்ல தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த கோலை பாய்ச்சிக்கோ பிரச்சனை இல்லை. ஓகே தட்டினே ரெட் டை இருக்கு. அப்புறமா நம்ம பெட்டுக்கு ஆரஞ்சு கலர் டை அடிச்சிடலாம். ஆரஞ்சு டை இருக்கு. இப்போதைக்கு ஃபுட்டே இல்லாம பிரெட் எடுத்து சாப்பிட்றேன். நான் பாருங்க பொட்டேட்டோ எடுத்து ஸ்மோக்கர்ல வச்சு எங்கடா பொட்டேட்டோ தெரியுது சாப்பிட வாரா. ஐயா அழுத்தி பிடிச்சாலே வாயில தூக்கி வச்சுக்கிறாங்களே. சாப்பிட வாரா. ஏன்டா அந்த 2 அங்கர் பேர் விட்டுருக்கேன். 5 பிரெட்டுங்க போயிட பிரெட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த வில்லேஜ் பக்கமே நான் போகக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் அவனுங்க ஃபார்மிங் பண்ணி அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க திருப்பி போய் போர்ட்ல பிடிச்சிட்டு வரும். அதான் இத்தனை நாள் நல்லாவும் மாரி நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஜாம்பி கிட்ட உங்களை கடிவாங்க வச்சு அப்புறம் கோல்டன் ஆப்பிள் எதுக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நீ சொல்லனா பரவாயில்ல, நானும் போய் யூடியூப்ல பார்த்துட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தெரியும். நீங்க சொல்லலாம் நான் அடுத்த பாட்டில் தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். கோல்டன் ஆப்பிள் எதுக்குன்னா தெரியல, நீங்க சொல்லுங்க. கோல்டன் ஆப்பிள எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சாப்பிட்டா 2 ஹார்ட் வரும்ல. அப்புறம் ரீஜெனரேஷன் ஃபயர் ரெசிஸ்டன்ட் வரும்னு நினைக்கிறேன். ஃபயர் ரெசிஸ்டன்ட் என்சான்மென்ட் கோல்டன் ஆப்பிள்ல தானே வரும். அது தெரியலங்க. ஆனா கோல்டன் ஆப்பிள நான் விட்டுட்டேன். சோ ஜாம்பி 2 ஜாம்பி ஸ்பானர் பார்த்தேன். நைஸ்னா 2 ஜாம்பி ஸ்பானர் பார்த்தேன். அந்த இடத்துல 4 செஸ்ட் இருந்துச்சா, அது பக்கத்துலயே பார்த்தேன். என்னடா நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ண முடியுது? தெரியல. 2 ஜாம்பி ஸ்பானர் பக்கத்துலயே பார்த்தேன். இத்தனைக்கும் அதான் அந்த மேப்ல போய் சீட் பண்ணி பார்ப்பாங்களே, சீட்டுல நம்மளுக்கு தரலானா போய் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி கூட நான் பார்க்கல. ஆனா வந்துட்டு ட்ரெஷருக்கு நான் போய் தேட போறேன். ட்ரெஷர்னா அந்த சீட் கோட்ல போய் பார்க்கலாம். அது ஏதோ ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை போய் நம்மளோட சீட் கோட் போட்டு டெஸ்ட் பண்ணி அப்படி பார்க்கணும். பக்கத்துலயே தண்ணி இருக்கு வேற, எங்கேயும் காமியும். இதுல ஒரு 2 வச்சுட்டு அங்க போய் ஒரு 2 வச்சிடும். என்னடா ஊருக்குல லிவர் ஆன் பண்ணுவாங்க. ஓகே உருகுது சூப்பர் உருகுது. ஓகே சூப்பர் கைஸ் உருகுது. கெட்டு ஆஹா இதுக்குள்ள பொட்டேட்டோலாம் இருக்கும். ஏய் டாடி இந்த இடத்துல அப்படியே ஒரு குட்டி பேஸ்மெண்ட் மாரி செஞ்சிடும்.
சந்தோஷம் 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 சந்தோஷம்